ஒரு சகாப்தத்தின் முடிவு, அசைக்க முடியாத ஒரு சகாப்தத்தின் முற்றுப்புள்ளி. ஒட்டுமொத்த கால்பந்து உலகமும் உறைந்து போன ஒரு தருணம் இது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச கால்பந்து மைதானங்களை தனது ஒற்றை விரலசைவால் ஆட்டி வைத்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உலகக்கோப்பை கனவு அந்த மைதானத்தின் புல்வெளியில் கண்ணீராய் கரைந்து போனது. தோல்விகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாத அந்த சிங்கம் இன்று தன் வாழ்நாள் லட்சியம் சிதைந்ததை தாங்க முடியாமல் உடைந்து நின்றதை யாராலும் எளிதில் கடந்து செல்ல முடியாது. ஆனால் இந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு உன்னதமான வரலாறு இருக்கிறது. 1985 போர்த்துகலின் மதீனா அப்படின்ற தீவில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்தான் கிறிஸ்டியானோ. குடிப்பழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய தந்தை, சமையல் வேலை செய்யக்கூடிய தாய், வறுமையின் பிடியில் சிக்கி அன்றாட உணவிற்கே கஷ்டப்பட்ட ஒரு சாதாரண சிறுவன். அவனிடம் பணமோ வசதியோ இல்லை, ஆனால் அசைக்க முடியாத ஒரு லட்சியம் இருந்தது. அதுதான் கால்பந்து. 15 வயதில் இதய கோளாறு. இனிமேல் கால்பந்து விளையாடினால் உயிருக்கு ஆபத்து என்றார்கள் மருத்துவர்கள். ஆபத்தான அறுவை சிகிச்சை, தோற்றால் மரணம், வென்றால் மைதானம். அவன் மைதானத்தை தேர்ந்தெடுத்தான். உழைப்பால் மட்டுமே சிகரத்தை தொட முடியும் என்று நம்பிய அந்த சிறுவன் உலகமே வியக்கும் CR7 மாறத் தொடங்கிய புள்ளி அது. அதன் பிறகு நடந்தது வரலாறு. மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மேட்ரிட், யுவாண்டஸ் என தொட்ட இடமெல்லாம் பொன்னானது. 5 பாலண்டியர் விருதுகள், 5 சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகள். கால்பந்து வரலாற்றிலேயே அதிக கோல்கள் அடித்த வீரன் என்ற அசைக்க முடியாத உலக சாதனை. அவரிடம் திறமையை விட சைலண்ட் ஹார்ட் ஒர்க் மற்றும் வரித்தனமான ஒழுக்கம் இருந்தது. விமர்சனங்கள் அவரை நோக்கி வீசப்பட்ட போதெல்லாம் தனது கால்களால் கோல்கள் அடித்து அதற்கு பதிலடி தந்தார். 1% better every day என்ற தாரக மந்திரத்தோடு ஆகச் சிறந்த கால்பந்து ராஜாவாக அரியணையில் அமர்ந்தார் ரொனால்டோ. தன் தாய் நாட்டிற்கு உலக கோப்பையை வென்று தர வேண்டும் என்பதுதான் அவரது மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதற்காக இந்த 2026 FIFA வேர்ல்ட் கப் போட்டிகள்ல தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இருந்தாலும் ஸ்பெயினோட இடம்பெற்ற இந்த இறுதி போட்டியில அசாத்திய ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்பெயின் ஆட்டத்தின் 91வது நிமிடத்தில் மைக்கேல் மெரினோ அடித்த அந்த அதிரடி கோல் மூலம் போர்த்துகலின் கனவை சுக்குநூறாக்கியது. போர்த்துகல் அணி துரதிர்ஷ்டவசமாக வெளியேறியது. உலக கோப்பையை வெல்லவில்லை என்பதற்காக ரொனால்டோவின் பெருமையோ அவர் படித்த சாதனைகளோ ஒருபோதும் குறைந்து விடாது. சரித்திரங்கள் சில நேரங்களில் சில ராஜாக்களுக்கு மகுடம் சூட்ட மறுக்கலாம். அதனால அவர்கள் ராஜாக்கள் இல்லை என்று ஆகிவிடாது. தங்க கோப்பை பயனளிவி போயிருக்கலாம். ஆனால் ஸ்பெயினின் இந்த வரலாற்று வெற்றிக்கு மத்தியிலும் உலகின் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்ற அந்த உன்னத வீரன் கால்பந்து உலகின் என்று மலியாத ராஜாவாகவே திகழ்வார். வீழ்வது அழகல்ல, வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்பதே கிறிஸ்டியானோ ரொனால்டோ.